மக்களே, நேற்று நடந்த எபிசோட கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ஷினியும் அதே மாதிரி சிவகுமாரையும் வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி வந்து செலக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ரோஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கண்டென்சன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சகுட்டு மேடிக்கு உங்கள் வாய்க்கு என்ன வருதோ அந்த மாதிரி வந்து கழுவி ஊற்றுங்க. உங்கள் மனசில் தோன்ற அந்த வன்மத்தெல்லாம் கொட்டி தெளிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இருக்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களோட வன்மத்தை வந்து கக்கிட்டு வந்த அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல தர்ஷிகா அப்படின்ற ஒருத்தங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம சிவகுமார் இருக்கார்ல, ஸோ அவரை பார்த்து வந்து தன்னுடைய வன்மமான வார்த்தைகள் வந்து கொட்டுறாங்க. என்ன வார்த்தை கொட்டினாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து ரோஸ்ட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து அவங்களோட நெஞ்சு வந்து குத்துற மாதிரி தான் வந்து பண்ணாங்க. ஆனால் இவங்க அந்த குத்தன வார்த்தையை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து செம கோவம். அப்படி என்ன வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க, அப்போ ஏன் உங்களுக்கு வந்து கோவமே வரமாட்டேங்குது? அப்படி உப்பு வந்து பத்தலை அப்படின்னா சொல்லுங்கள், எங்கள் வீட்டிலேருந்து கூட நான் வந்து எடுத்து வந்து கொடுக்குறேன், உப்பு போட்டு நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் சொரணை வரும், சூடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமாக தர்ஷிகா அவர்கள் சிவகுமார் நேரடியாக விமர்சித்தா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. உண்மையாலுமே சிவகுமாருக்கு வந்து சூடு சொரணை இது ஏதாவது இருந்திருந்து அப்படின்னா நேராக போயிட்டு தர்ஷிகா கிட்ட என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வாடி போய்ட்டு இழுத்து தள்ளி வண்டையாக வந்து கேட்டிருக்கணும். ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சின்னது ஒரு சண்டையாச்சும் அந்த இடத்துல வந்து போட்டுக்கணும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் வந்து அப்படியே இருந்துகிட்டே போய் தர்ஷிகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. தர்ஷிகா கிட்ட பேசும்போது நீங்கள் வந்து தீபக் மேட்டரில் வந்து அப்படி இருந்தீங்களா, அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன். அன்றைக்கி கேம் விளையாடும்போது அவர் வந்து உங்களை வந்து யோன்னு சொன்னார், அந்த இடத்துல நீங்கள் வந்து குரல் கொடுக்கல, அந்த இடத்துல வந்து பேசலை, அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாதாரணமாக அந்த இடத்துல கழுவி ஊற்ற முடியுமா, எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து இதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக வந்து சமாளிச்சுட்டு போது இதை கூட பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் வந்து புரிஞ்சிக்காம அப்படியாம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு கடந்து போகிறாரு. இந்த மனுஷனை வந்து எதுக்கு உள்ளே விட்டாங்கன்னு தெரியல. இந்த மனுஷனுக்கு நிஜமாலுமே வந்து கோவம் வராதா, ஏன் இந்த ஆள் வந்து இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல. அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு கடிதம் வந்துச்சு, ஒரு லெட்டர் வந்துச்சு. அதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா பேசுங்க, உங்களோட பாயிண்ட்ஸ் என்னவோ அதை வந்து தெளிவாக வந்து எடுத்து வைங்க, ஆர்குமெண்ட் பண்ணுங்கள், சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி வந்து இன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கடிதத்தை வந்து போட்டு விட்டாங்க. ஆனால் அதை படித்து கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அப்படியே அமைதியாக இருந்தார். இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க யார், தர்ஷிகா. உங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லியிருந்தாங்களே, ஸோ அதை வந்து நினைவுபடுத்துறதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். அவங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து காயப்பட்டிருப்பாங்க நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது, அதனால தான் உங்களுக்கு வந்து உரைக்கணும்னு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சாதாரணமாக கடந்து போகிறாங்க. கண்டிப்பாக வந்து சிவகுமார் வந்து இந்த இடத்துல அமைதியாக இருந்தது வந்து என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் யார்கிட்டே போய்ட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசுகிறாரு, எல்லாத்துக்கிட்டையும் போய் வந்து பேசுகிறாரு. சம்மந்தப்பட்ட ஆள் யார், தர்ஷிகா. நீ எதுக்கடி சொன்ன, என்ன மயிருக்கடி சொன்ன அப்படின்னு சொல்லி நேராக போய் வந்து கேட்டிருந்தார். இதே வந்து அசீம் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல அசீமாக இருந்தால் வச்சுக்க வீடே 4000 வச்சு தொங்க விட்டுருப்பார் எல்லாத்தையும். இந்த மாதிரியான சண்டைகள்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் வந்து இருந்திருந்தது அப்படின்னா அங்கே வந்து வேறு மாதிரியான ரணகலங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் அமைதியாக இருந்தது சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கல. இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து கம்மன் வந்து வெளியில் அமுச்சு விட்டுருங்க. உள்ளே எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபன்னு தான், சண்டை தான், அங்கே வந்து கண்டென்ட் தான் எங்களுக்கு தேவை. ஆனால் அந்த எதுவுமே பார்த்தீங்கன்னா இவரால் வந்து கொடுக்க முடியலன்றப்ப கண்டிப்பாக இந்த மாதிரியான பருத்தி மாட்டிகள் வந்து உள்ளே இருக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. வெளியில் முடுக்கி விட்டுருங்க அப்படின்றத அன்போடு உங்கள்கிட்ட வந்து தெரிவிச்சுக்கலாம். சிவகுமார் அவர்கள் வந்து அமைதியாக இருந்தது என்னவோ அவருடைய கேரக்டராக இருந்தாலுமே, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல அவர் வந்து அசிங்கப்படக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து சிவகுமார் அவர்கள் ரொம்பவே வந்து பிடிக்கும். ஏன் அப்படின்னா என்னை போல ஒரு கேரக்டர் தான் சிவகுமார் அவர்கள். நன்றிகள்.